இயேசுவில் பிரியமானவர்களே, மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ எல்லோரும் மனமாறப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று திருத்தூர்பணியிலே 17ஆம் அதிகாரம் 30 பார்த்திருக்கிறோம். நாட்களிலே படிப்பறிவு வளர்ந்த இந்த காலகட்டத்திலே மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்கணும். ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது மக்கள் இறை வார்த்தை எடுத்து செல்லப்பட வேண்டும். அங்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். யோசுவா புத்தரில் சொல்லுகிறார், திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானிப்பதிலே கருத்தாயிரு, அப்பொழுது நீ செல்லுமிடம் நலம் பெறுவாய் என்று. மக்கள் ஆலயத்திலே வருகிற பொழுது இறை வார்த்தைகளை கொண்டு வரும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நற்கருணை மக்கள் எடுக்கிறார்கள். புனித பவுலடிகள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்வார், யாராவது தகுதியற்ற நிலையிலே இந்த அப்பத்தை உண்டு ரசத்தை குடிப்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்து இயேசுடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார். நம்முடைய மக்கள் விவிலியத்தையும் எடுக்கப்படவில்லை, ஆலயத்திலே தகுதியான முறையில் நற்கருணை எடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நல்லாய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்று நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும்? நாம் ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. நம்மளால ஒன்றும் முடியாது, சொல்ல முடியாது. நான் சொன்ன கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்லணும், அவர் உணர்த்தணும், அவர்கள் மக்களுடைய உள்ளத்தில் செயல்படுத்தணும். நாம் சொல்ல கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் உணர்த்தினார். மாறாவை மதுரமாக மாற்றுகிறவரும் தண்ணீரை தேசம் மாத்திரம் அவர் மாற்றணும். மக்களை மாற்றி அந்த நற்கருணையிலே தெய்வீக திருப்பலியிலே ஆண்டவரை அனுபவிக்கணும். ஆண்டவருடைய அருள்வாக்கு எடுக்க வேண்டும். நற்கருணையிலே அந்த நர்த்தம் உடல் ரத்தமாக இருக்கிற அந்த இயேசுவை அனுபவிக்கப்பட வேண்டும். பாரத்தோடு கூட நாம் கடந்து வரலாமா? அப்படியே கண்களை மூடி நம்முடைய ஆலயத்தை நினைத்து பார்க்கலாம். ஆலயத்தில் வருகிற மக்கள் நினைத்து பார்க்கலாம். நற்கருணை பேடத்திலே இருக்கிற அந்த நற்கருணை நாதரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்முடைய சாயலாக எங்களை படைத்தவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே ஒப்புக்கெடுத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் பாரத்தை எல்லாம் சமூகத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு சொன்னாரே, வாழ்வளிக்கிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று சொன்னாரே, அதே வார்த்தைகளை நாங்கள் ஏற்று கடந்து வர ஆண்டவரை கிருபையும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை விவிலியத்தை இறைவசன வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். சிறப்பாக ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆண்டவரே விவிலியத்தை எடுத்து வர வேண்டும். ஆண்டவர் நற்செய்திக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நற்செய்தியை மீட்பளிக்கின்ற வல்லமை என்று பார்க்கிறோமே, அப்பாவுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் மக்கள் மீட்பின் பாதையிலே கடந்து வரவில்லையே, இறை வார்த்தை கடந்து வரவில்லையே. ஆண்டவரை, இந்த இறைவசன வார்த்தை தானே ஆண்டவரிடம் கொண்டு வருகிறது. அப்பா இயேசுவே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவராய் கடவுளே, இதோ இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது போகிற பாதையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், எங்கே சென்று கொண்டிருப்பது காட்டிக் கொடுக்கிறது அல்லவா? மக்கள் எடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நற்கருணையிலே உடலும் ரத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை காண்கிற மக்களாய் கடந்து வரணும். ஆண்டவரே, அவர்கள் தகுதியோடு கூட எடுக்கணும். தகுதியோடு கூட எடுக்கணும். ஒப்புக்கொடுக்கிறோம். நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து குற்றம் இல்லாத நிலையிலே உம்மை கொண்டு வருகிற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே விடுதலை
விடுதலையாக்கும் ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபையும் ஆண்டவரை மக்கள் பார்த்து கேட்டு அனுபவிக்க ஆண்டவர் நீர்தானே கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஒன்றும் முடியாது. ஆண்டவரே எங்கள் பேச்சு யாரும் கேட்க மாட்டார்கள். ஆண்டவரே ஆண்டவரே நீர் சொல்லணும். ஆண்டவரே நீர் உணர்த்தணும். ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே அப்பா ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்லாய் நாம் இயேசு கிறிஸ்துவே, நல்லாய் நாம் இயேசு கிறிஸ்துவே, எல்லா மந்தைகளும் உடைய குரலை கேட்கணும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே அதற்காக நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்லாய் நாம் இயேசுவே ஒப்புக்கொடுக்கிறோம். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நிலையிலே நான் மாவரை ஏற்றி போற்றி மூங்கிலும் வேலையிலே என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இதே எந்தவம் நான் செய்து என்னென்று நான் சொல்வேன் எந்தவம் நான் செய்தே என்னென்று நான் சொல்வேன் என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார் ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார் ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார் ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார் மாற்றிடவே வந்தார் என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை இது என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. ஆம் பிரியமானவர்களே, தெய்வீக திருப்பலி அப்படிப்பட்ட நிலையாயிருக்கிறது. நாம் இப்பொழுது பாடிய பாடலை எல்லா சகோதர சகோதரிகளும் உள்ளத்திலே உணர்ந்து பாட வேண்டும். உள்ளத்திலே உணர்ந்து ஆண்டவரை மகிழ்ப்படுத்தப்பட வேண்டும். இது வாயிலில் அல்ல, உள் உணர்வோடு கூட பாடுகிற காலங்கள் வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.